ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் தலைவர், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாவட்ட செயலாளர், மிகச்சிறப்பாக இதை ஒழுங்கு செய்திருக்கின்ற சாமிநாதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் செந்துறை தெற்கு ஒன்றியத்தின் செயலாளர் அருமை சகோதரர் செல்வராஜ் அவர்களே, முன்னிலையேற்றிருக்கிற வடக்கு ஒன்றியத்தின் செயலாளர் எழில் மாறன் அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அருமை சகோதரர் தனபால் அவர்களே, எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில நிர்வாகி என் அன்பு சகோதரர் ராஜா அவர்களே, அருமை சகோதரர் பகுத்தறிவு அவர்களே, அருமை சகோதரர் ஜெயபால் அவர்களே, ஏகாம்பரம் அவர்களே, ஆசை பிரபு அவர்களே, முருகன் அவர்களே, செல்வேந்திரன் அவர்களே, கலைவாணன் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, பச்சமுத்து அவர்களே, கார்த்திக் அவர்களே, சிவா அவர்களே, ராஜா என்கிற கரிகாலன் அவர்களே, முகமது ரியாஸ் அவர்களே, மணிபிரபாகரன் அவர்களே, மணிவாசகன் அவர்களே, நிதிஷ்குமார் அவர்களே, செல்வகுமார் துங்கபுரம் அவர்களே, ரா செல்வகுமார் அவர்களே, வேலு அவர்களே, ரா சேகர் அவர்களே, அன்பரசன் அவர்களே, செல்வன் அவர்களே, தமிழரசன் அவர்களே, சிறுகடம்பூர் சக்திவேல் அவர்களே, நாகல்குடி சக்தி அவர்களே, இனியன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, மதிய அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, சேகர் அவர்களே, ஆனந்த் அவர்களே, ஹரிச்சந்திரன் அவர்களே, கல்யாண சுந்தரம் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, புதுப்பாளையம் அருள் அவர்களே, ஆலத்தூர் சிவகுமார் அவர்களே, சித்துடைய பாரதி அவர்களே, பசுபதி அவர்களே, நின்னியூர் பழஞ்சி அவர்களே, நத்தக்குடி தமிழேந்தி அவர்களே, முத்துராஜா அவர்களே, சிவா அவர்களே, கருப்புசாமி அவர்களே, இளவரசர் அவர்களே, வெற்றி அவர்களே, ராஜவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அருமை சகோதரர் கனவு கண்ணன் அவர்களே, அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் கண்ணன் அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆற்றல்மிகு செயல் வீரர்கள் அருமை சகோதரர் அறிவழகன் அவர்களே, சேரநாதன் அவர்களே, தம்பி மாகா முருகன் அவர்களே, இங்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வருகை வந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அவர்களின் தளபதியாய் களத்தில் இன்று குரலற்ற மக்களின் குரலாய், நெய்வேலி உள்ளிட்ட போராடுகின்ற தொழிலாளர் வர்க்கத்தின் போர்க்குரலாய் எனக்கு உறுதுணையாக எப்போதும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர், என்னுடைய அருமைக்குரிய நண்பர் சிந்தனை செல்வன் அவர்களே, மாவட்ட தலைவர் விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சிவா அவர்களே, ஒன்றிய செயலாளர் வீர வளவன் அவர்களே, கட்சியினுடைய தலைமை நிலையத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் என் அன்புக்குரிய நண்பர் சிவகுமார் அவர்களே, வீரவளவன் ஒன்றிய செயலாளர் மற்றும் செல்வ நம்பி, கருப்புசாமி, செல்வ கடம்பன் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் மாறன் மண்டல பொதுச் செயலாளர் ஜெயக்குமார் கோயில்வாங்களே, மாவட்ட அமைப்பாளர் செல்வராஜ் மற்றும் மாசிங்கம் ஆலமுருகன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு 12 கட்சி இருக்கு. மெதுவாக அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளங்கோவன் மற்றும் காலமேகம், கருணாநிதி, கோலஞ்சி, தட்சிணாமூர்த்தி, இளஞ்செழியன், சிவபாஸ்கர், மாரிமுத்து, தர்மராஜி, முருகேசன், மணி, ஏறி கொடுத்த மாதிரிலாம் சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க விடுபட்டு யார்கிட்ட போயிட்டு ஒன்றியத்துக்கிட்ட கேட்டுருங்க. அப்புறம் காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட விடுதலை கழகத்தின் மாவட்ட தலைவர் அருமை தோழர் விடுதலை நீலமேகம், மாவட்ட அமைப்பாளர் மணிவண்ணன், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், மறுமலர்ச்சி திமுக ஒன்றிய தலைவர் ரங்கராசு, இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட மாநில ஒன்றிய பொறுப்பாளர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய ஒன்றிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள், மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், அதுபோன்று இந்திய யூனியன் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள், ஆதரவு அளித்திருக்கின்ற அருமை சகோதரர் தமீம் அன்சாரி, கருணாஸ், நம்முடைய குழந்தை அரசன், இதுபோன்று எண்ணற்ற அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் ஆதரவு அளித்திருக்கின்றன. இவர்கள் எல்லாருடைய ஆதரவையும் ஒருங்கிணைத்து
இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகின்ற போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர், என் அன்புக்குரிய உறவினர் நம்முடைய சிவசங்கரன் அவர்களே, இங்கே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு அமைதியாக அமர்ந்திருக்கின்ற எனது அருமை தாய்மார்களே, செந்துறை வாழ் வியாபார பெருமக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, இங்கே கூடி நிற்கின்ற சொன்ன பிறகு நீங்க எழுந்து போனீங்கன்னா உங்க அழைச்சு வந்திருக்கிற நம்ம கட்சியினுடைய நிர்வாகிகள் உங்க டாடா ஏசியை வர வச்சு உங்களை பத்திரமா பாதுகாப்பா அழைச்சு கொண்டு போய் உங்க வீட்டுல விடணும். அது எங்களுடைய பொறுப்பு. ஏன்னா உங்களை அழைச்சிட்டு வந்த அதே உரிமையோடு பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டும். அதனால் நான் பேசுற வரையிலும் கொஞ்சம் இரு பக்கம் நிற்கிற நம்ம கட்சி தோழர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள், தாய்மார்கள் அனைவரும், நம்முடைய சாமிநாத மாவட்ட செயலாளர் ஒரு விபத்துல மிக கடுமையாக முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு அவர் துணையோடு தான் நடமாட முடியும். ஆனால் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் துணை இல்லாமல் உங்களை சந்திக்க நடந்து வருகிறார். அந்த அளவுக்கு உற்சாகமாக இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட மாநில நிர்வாகிகளோடு, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய துணையோடு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 செயல் வீரர்கள், ஒன்றிய செயலாளர்கள் துணையோடு, விடுதலை சிறுத்தைகளின் களப்போராளிகளோடு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதலால் அருமை தாய்மார்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் ஏன் இந்த தேர்தலில் நாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த மகத்தான வெற்றி கூட்டணி வேட்பாளர் அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றிருக்கிறேன். இதை தயவு செய்து நீங்கள் கேட்டு 19ஆம் தேதி வாக்களிக்க போகின்ற போது அங்கு இருக்கின்ற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நீங்கள் பானைக்கு பட்டனை அழுத்தி லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் திருமா அவர்களை வெற்றி செய்ய வேண்டும். ஏன் வெற்றி பெற வேண்டும் அண்ணன் திருமா? அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த செந்துறை பகுதியில், இந்த ஜெயங்கொண்டம் பகுதியில், ஆண்டிமடம் பகுதியில், இங்கே இருக்கிற சுற்றுவட்டார கிராமங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் நாம் உழைக்கும் பாட்டாளிகளின் வர்க்கம். வேர்வை சிந்தி நாம் உழைத்தால்தான் நம் குடும்பம் கரை சேரும். நம்முடைய பிள்ளை செல்வங்கள் முதல் தலைமுறையாக படித்து இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் தலைமை பட்டதாரிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த சூழலில் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாரதிய ஜனதா என்கிற மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற அரசியல் கட்சி இந்தியாவை என்ன செய்து கொண்டிருக்கிறது? எதற்காக அண்ணன் திருமா அவர்கள் சங் பரிவார கும்பல்களை எதிர்க்கிறார்? எதற்கு சனதார சக்திகளை எதிர்க்கிறார்? ஏன் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்க்கிறார்? அப்படி கைகோர்த்து களமாடுகின்ற அண்ணன் திருமா அவர்களோடு வேல்முருகன் ஏன் கைகோர்க்கிறார் என்கிற கேள்வி என் செந்துறையில் பெரும்பான்மையான வாழ்கின்ற என் ரத்த உறவுகளான வன்னியக்குடி உறவுகளுக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அருமையின் உறவுகளே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை போன்று 7 விவசாய குடியில் பிறந்தவர்கள் தான் அண்ணன் திருமா அவர்கள். இன்றைக்கு இந்திய நாட்டில் வளர்ந்து வருகின்ற அசைக்க முடியாத முன்னணி தலைவர்களில் ஒருவராக வாழ்ந்து வருகிறார். இதே அரியலூர் மாவட்டத்தில் அங்கனூர் என்னும் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு ஏழை தாய் தந்தை பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இன்றைக்கு படிப்படியாக தன் உழைப்பின் காரணமாக, தன் பேச்சின் காரணமாக, தன் எழுத்தின் காரணமாக, தன் திறமையின் காரணமாக அண்ணன் தம்பி பங்காளிகள் சாதி பலம் எடுத்தவுடனே கூட வரவில்லை. தன் சொந்த திறமையின் மூலமாக இந்த மண்ணில் இருந்து, அதுவும் அரியலூர் மண்ணில் இருந்து, இந்த கந்தக மண்ணில் இருந்து, இந்த செம்மண் பூமியில் இருந்து, இந்த முந்திரிக்காட்டு மண்ணில் இருந்து ஒரு தலைவன் உருவாகி வருகிறான். அந்த தலைவனை நாம் சக பாட்டாளிகளாக இருக்கிற, சக உழைக்கும் வர்க்கமாக இருக்கிற, சக இந்த மண்ணில் வாழ்கின்ற அந்த ஒரு தமிழனை, ஒரு கரைசேர துடிக்கிற ஒரு தமிழனை, ஒரு கடலில் நீந்தி வந்து கரைசேர துடித்துக் கொண்டிருப்பவனை கைதூக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அந்த திருமாவளவனை ஆதரிக்கிறோம். இதற்கு எனதருமை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறவுகள், வன்னியர் சங்க உறவுகள் நியாயமா என்று கேட்கிறார்கள். அந்த என் அன்பான உறவுகளே, புரிதல் இல்லாத உறவுகளே, தெளிவில்லாத உறவுகளே, 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக, 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவின் களம் படித்து வளர்ந்த வேல்முருகன் ஐயா பல்வேறு அரசியல் பயிற்சியரங்குகளில் எங்களுக்கு பயிற்சி தந்தார். அந்த பயிற்சி என்பது சமூக நீதி பயிற்சி. பல்வேறு அரசியல் பயிற்சிகள் தந்தார். அதில் எது தேவையானது என்பதை, எது நியாயமானது என்பதை, எது என் பகுத்தறிவுக்கு ஒத்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அண்ணன் திருமா அவர்கள் கைப்பிடித்திருக்கிறேன். அது எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்ததுதான். என்ன திருமாவளவன் யார்? திருமாவளவன் என் அன்பு தம்பி.
என் திருமாவளவன் கைகளும் என் கைகளும் எந்த காலத்திலும் இனி எந்த கொம்பனாலும் பிரிக்க முடியாது என்று ஐயா சொன்னார். இடையில் ஐயா அண்ணன் திருமாவை விட்டுவிட்டார், வேல்முருகன் பிடித்துக் கொண்டார். இதுதான் நடக்கிறது. எங்கள் ஐயா காடுவெட்டி அண்ணன் குரு அவர்களை அழைத்து அரியலூர் முழுவதும் கடலூரில் தொடங்கி வடலூரில் தொடங்கி 9 புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளை திறந்தார். வேல்முருகன் என் தோழன் சிந்தனை செல்வனோடு திருமாவோடு ரவிக்குமாரோடு சிலை திறக்கிற அளவுக்கு வசதி இல்லை. சிலைகளுக்கு சென்று தற்போது மாலை போடுகிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அண்ணன் திருமாவளவனை கைகோர்த்தால், திருமாவளவனை கொண்டு வந்து அம்பேத்கர் சிலை திறந்தால், என் செந்துறையில் இருக்கிற ஆண்டிமரத்தில் இருக்கிற அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பெரம்பலூர் பகுதியில் இருக்கிற வன்னியர்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். அதே சமூகத்தில் ராமதாஸை விட அன்புமணியை விட 1000 மடங்கு இந்த வன்னியர் படையாட்சி குடியில் பாரம்பரியமிக்க என்னுடைய உறவுகள் முன்னோர்கள் 1896களில் வன்னியர் சங்கத்தை உருவாக்கி தலித்துகளுக்கும் இடம் கொடுத்து இந்த நாட்டுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சார் வன்னியரை பிறந்து அந்த ஜீவன் வேல்முருகன் என் சொந்த உறவு கோவிந்தசாமி கச்சராயர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் முதலாளி கோயங்காவை எதிர்த்து விமானத்தில் நோட்டும் சீட்டு ஓட்டு கேட்ட போது கோயங்காவை தோற்கடித்து என்னுடைய தாத்தா கோவிந்தசாமி கச்சராயர் என்ற மிகப்பெரிய படையாட்சியை ஜெயிக்க வைத்தது தலித்துகளும் இரசாதி மக்களும். அன்றைக்கே தலித்துகளுக்கு இடம் கொடுத்து அரவணைத்த கட்சிகளின் அந்த பின்னணியில் இருந்து அந்த புரிதலிருந்து வந்தவன். சமூக நீதி கோட்பாட்டை முன்வைத்த மருத்துவர் ஐயாவோடு களம் கோர்த்தோம், கைகோர்த்தோம், ஒன்று சேர்ந்தோம். 30 ஆண்டு காலமாக பல்வேறு வழக்குகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் சந்தித்தோம். அதில் எது நல்லது, எதை பகுத்தாய்ந்து பார்த்தேன், எது சரி வரும் நீங்க சொல்லுங்க தாய்மார்களே. இங்க செந்தூர்லயும் இலக்கடம்பூர்லயும் இல்ல இங்க இருக்கிற பக்கத்தூர் மாத்தூர்லயும் நீங்க இருக்கிற சுற்று வட்டார கிராமத்திலையும் என் தமிழ்நாடு விடுதலை படையின் தலைவன் தோழர் தமிழரசன் தோன்றிய பொன்பரப்பி பகுதியிலும் களமாடிய பகுதியிலும் என் ஐயா புலவர் கல்வி பெருமாள் வாழ்ந்த இந்த பகுதியிலும் மாறன் இளவரசன் கூவக ராமசாமி, தோழர் லெனின், சின்னத்தம்பி உள்ளிட்ட தமிழ்நாடு விடுதலை படை வீரர்கள் சாதி மத எல்லைகளை கடந்து ஆதிக்க அரசுகளை எதிர்த்து பணக்கார வர்க்கத்தை எதிர்த்து பாட்டாளி வர்க்கத்திற்காக போராடினார்களே, அவர்கள் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை கனவை தாங்கி இந்த மக்களோடு கைகோர்த்திருக்கிறேன். ஏன் நானும் சாதி பெருமை பேசியிருக்கலாம். நான் சாதி பெருமை பேசி என்ன ஆக போகுது? இங்க 2 சாதி மக்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எனக்கு தெரியும். இந்த 2 சாதி முகத்தையும் திரும்பி திரும்பி பாருங்க, ஒரு வித்தியாசம் இருக்கா? உங்ககிட்டயும் 5 பவுன் கழுத்துல தாலி இல்ல, என்னுடைய ஆதி தமிழ் குடிகிட்டையும் 5 பவுன் கழுத்துல தாலி இல்ல. ஓ மூக்குத்தியும் பித்தல, அந்த மீக்குத்தியும் பித்தல. உன்னுடைய காலில் இருக்கிறதும் கவரிங்கி, அங்க இருக்கிறதும் கவரிங்கி. நீ கட்டிருக்கிறது 200 ரூபாய் புடவை, அது கட்டிருக்கிறது 200 ரூபாய் புடவை. நீ முந்திரி ஓட்ட பொறுக்க போற, பாவா அதுக்கு 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் இருந்தா பொறுக்க போகுது. இல்லன்னா உன் வீட்டுக்கு கூலியா வந்து காலையில இருந்து மாலை வரைக்கும் வேலை செய்யுது. நீ நெல் நட போற, அது களை எடுக்க வருது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் பின்னி பிணைந்து உழைக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கத்தை பிரித்து வைத்து அரசியல் செய்வதற்கு வருவதுதான் பாசிச பாரதிய ஜனதா என்கிற மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற கட்சி. அந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது. அந்த திருமாவளவன் 1000 மடங்கு மேலானவர். தண்ணீர் அடித்து தண்ணீர் விலகாது என்று சொல்வார்களே, ஏதோ கிராமங்களிலே ஒரு சாதிய முரண்பாடு, டாஸ்மார்களை அவனாச்சும் ஒருத்தர் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டா, ஒரு பேருந்துல சண்டை போட்டுக்கிட்டா, உடனே நான் வன்னிய, உடனே நான் சிங்கம், உடனே நான் சிறுத்த என்று சண்டை போட்டுக் கொண்டு நம்முடைய பிள்ளை செல்வங்களின் வாழ்வை முழுவதும் நாம் திருச்சி மத்திய சிறையிலும் கடலூர் மத்திய சிறையிலும் காலங்கழிக்க சொல்ல போகிறோமா? இல்லை இல்ல. அண்ணன் திருமா வேல்முருகா வாங்க வாங்குவது.
அமைதி காத்ததுக்கு நன்றி. பாங்கு ஓதுறாங்க எனது இஸ்லாமிய உறவுகள். இந்த பாங்கு ஓதுறாங்கல்ல, இந்த பாங்கு ஓதும் போது இப்ப நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தோம், அவங்க ஓதிட்டாங்க. இப்ப நம்ம பேச போறோம், அல்லது நம்ம கோயில்ல நம்ம பூஜை பண்ண போறோம், சர்ச்சில் நம்ம வழிபட போறோம். இந்த பாங்கு ஓதக்கூடாதுன்னு சொல்றான். யார் சொல்றா? யார் சொல்றா? மோடி சொல்றா. பாங்கு ஓதக்கூடாது, பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் நாட்டில் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்களை நீங்க பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொல்றான். நான் கேட்கிறேன், நம்முடைய தாய்மார்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நம்ம கிட்ட ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு. நம்ம ஒரு வயசுக்கு வந்த பொண்ணுக்கு நம்ம பட்டு புடவை எடுத்து தாவணி எடுத்து நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம மஞ்சள் நாட்டு பண்ணி பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அனுப்புவோம். அனுப்பும் போது உன்னுடைய பொண்ணுக்கு நீ மாராப்பு போடாத, இல்ல ஜாக்கெட்டே போடாத, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு அரைகுறையா போ அப்படின்னு எவனாச்சும் ஒருத்தர் சொன்னானா நீங்க அனுமதிப்பீங்களா? அனுமதிப்பீங்களா? என்ன செய்வோம்? நம்ம செருப்பால் அடிப்போம். எங்க ஊர் மக்கள் என்ன செய்வோம்? விலக மத்தல் அடிப்போம். அதுலயும் கிராமத்துல நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க ஏதாவது கரைச்சி சேர்த்து அடிக்கணும்னு. அந்த மாதிரி நம்முடைய உறவுகளான இஸ்லாமிய பெண்கள், பெண் பிள்ளைகள், கல்லூரிக்கு போற பிள்ளைங்களை, 10வது 12வது வயசுக்கு வந்த பொண்ணுங்களை இந்த பாசிச பாரதிய ஜனதா கும்பல் சொல்றான் பர்தா போட்டுட்டு போக கூடாது, பர்தாவை கைட்டுன்னு போய் கைட்டான். இது நியாயமா? இது நியாயமா? இந்த அநியாயத்தை அக்கிரமத்தை செய்யற பாரதிய ஜனதா தான் தாமரை சின்னத்துல நிக்குது. இதுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்றான். பாங்கு ஓதாதீங்கன்னு சொல்றோம், சர்ச்சை இடிப்புன்னு சொல்றான், மாதா கோயில இடிப்புன்னு சொல்றான். ஒரே ஒரு மதம் தான்றான், இந்து மதம்ன்றான். இங்க நம்ம எல்லாம் இந்து தான். நம்ம எல்லா தாய்மார்களும் சாமி கும்பிடுறோம், கோயிலுக்கு போறோம், ஐயப்பன் கோயிலுக்கு போறோம், பழனிக்கு போறோம், முருகன் கோயிலுக்கு போறோம், எல்லா கோயிலுக்கும் போறோம். நம்ம எங்கேயாச்சும் யாருக்காச்சும் இறஞ்சலா இருக்கிறோமா? நம்ம விரும்புற கடவுளை நம்ம கும்பிடுறோம். நம்ம முனீஸ்வரன் கும்பிடுறோம், மாரியம்மனுக்கு சடல் போடுறோம், தீ மிதிக்கிறோம், ஐயனாருக்கு ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், பன்னி வெட்டுறோம், எல்லாம் படைக்கிறோம். சாமி சாப்பிடுறதோ இல்லையா, நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா நம்ம இருக்கிறோமா இல்லையா? எத்தனை ஆண்டு காலமா இருக்கிறோம் அமைதியா? இந்த அமைதியை சீர்குலைப்பதற்காக வருகிறான் இந்த RSS சங் பரிவார கும்பல்கள். பாரதிய ஜனதா என்கிற உருவில் அரசியல் கட்சியோடு வருகிறான். அவன் தான் நம் வீதியிலே வந்து தாமரைக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், இங்கே அங்கனூரில் பிறந்த திருமாவளவனுக்கு வாக்களிப்பதை காட்டிலும் எங்கோ வேலூரிலிருந்து வருகின்ற ஒரு அம்மையாருக்கு வாக்கு கேட்டு வருகிறவர்களே எமது உள்ளூர் மக்கள், நான் கேட்கிறேன், திருமாவளவன் நமக்கு என்னைக்கு என்ன துரோகம் செஞ்சார்? நான் ஐயா கட்சிக்காரங்களே கேட்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அமைச்சு 2 தலைவர்களும் ஒன்னா இணைஞ்சு எம்மா நாளைக்கு நம்ம வெட்டிக்கிறது குத்திக்கிறது, எம்மா நாளைக்கு நம்ம ஜெயிலுக்கு போறது, எம்மா நாளைக்கு நம்ம கழித்திங்கிறது, நாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிதலோடு வாழ்வோம் என்று சொன்னீங்க. என்னங்க ஐயா மாற்றம்? ஐயாவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தினது யாரு? பாரதிய ஜனதா. என்னைக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு முத டெல்லிக்கு மந்திரியா போனாங்களோ அன்னைக்கே பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சிய என்ன செஞ்சிட்டான்? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி பாதி பேர் எங்க போய் சேர்ந்திருக்கிறான்? பிஜேபியில. இன்னைக்கு பாட்டாளி கட்சிக்கார பாவம் நொந்து நூலா போய் அங்க போய் சேர்ந்து எங்கேயாச்சும் நம்ம ஒரு மாவட்ட மாநிலம் வரலான்னு பார்த்தா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க போய் சேர்ந்து போச்சு. இன்னைக்கு அவன் சொல்றான் எல்லாம் என்னையா எங்களை வாழவும் விட மாட்டேன்டா, இந்த ஆளு சாவும் விட மாட்டேன்றான் அப்படின்றான். நான் சொல்றேன், இன்னைக்கு பாரதிய ஜனதா என்பது மனிதகுல விரோத கட்சிங்க. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நான் திமுக தலைமையில ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களோட கூட்டணியில் இருக்கிறேன். என் தாய்மார்களை நீங்க ஆயிரக்கணக்கில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. முதலில் பெண்களுக்கென்று சுய உதவி குழு என்கிற இந்த கான்செப்ட், இந்த மகளிர் சுய உதவி திட்டம், இந்த திட்டத்தை உருவாக்குனது எந்த கட்சிங்க? எந்த கட்சி? கலைஞர். இன்னைக்கு நாம் அத்தனை பேர் 20 பேர் 5 பேர் 30 பேர் கொண்ட குழுக்களை உருவாக்கி தேசிய வங்கிகளே கூட்டு வங்கிகளே கடனை வாங்கி சுழற்சி நிதியின் மூலமாக நாம் சுயமாக முன்னேறுவதற்கு, சுயமாக பெண்கள் கையில் பணங்கள் நடமாடுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்த இயக்கம் உதயசூரியன் சின்னமா இல்லையா? அந்த உதயசூரிய இந்த தேர்தலில் இங்க நிக்கல. அதுக்கு பதில் பானை நிக்குது. அதுக்கு பதில் வேட்பாளர் யாரு? நம்ம அண்ணன் சிவசங்கரனுக்கு பதில் அண்ணன் திருமாவளவன் நிக்கிறார். நம்ம புரிஞ்சுக்கணும். மக்களுடைய திட்டங்கள் இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி வருது, இன்னைக்கு இல்லம் தேடி மருத்துவம் வருது, உங்கள் தொகுதியில் முதல்வன் திட்டம் வருது.
எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரும் சொன்னாங்க திமுக தேர்தல் வாக்குறுதியில கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றாதுன்னாங்க. ஆமாங்க, திமுக ஆட்சிக்கு வரும்போது 2.5 லட்சம் கோடி கடன்ங்க. 2 லட்சம் கோடிக்கு மாசம் 10,000 வட்டி கட்டணுங்க. ஆட்சியை நடத்த முடியாதுங்க. 2 ஆண்டு காலத்துல கொடுத்த வாக்குறுதியான பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்க முடியலங்க. இருந்தாலும் கூட 2.5 லட்சம் கோடி கடலில் இயங்குகின்ற ஒரு அரசாங்கம் என் தாய்மார்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்று 2 ஆண்டு கழித்தாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் இன்னைக்கு வருகிறாரா இல்லையா? வருதா இல்லையா? யாருக்காச்சும் வரலன்னா 2 ஒன்றிய பிடிச்சிங்க. யாருக்காச்சும் வரலன்னா பிடிச்சிங்க. ஏன்னா முதலமைச்சர் அறிவிச்சிட்டார் நேற்றுக்கு. அதுக்கு முதல் வாரமே அண்ணன் உதயநிதி அவர்கள் அறிவிச்சிட்டாரு. என்ன அறிவிச்சிருக்கிறாரு? எங்கேயாவது ஏழை தாய்மார்களுக்கு விடுபட்டு இருந்தால் அந்த குடும்பத்திற்கும் இனி அடுத்த மாதம் ஒரு சில மாதங்களில் இருந்து அந்த 1000 ரூபாய் 1,65 லட்சம் குடும்பங்களுக்கும் கிடைக்கும் இருக்கிறார். நீங்க பார்த்து மக்கள் திட்டம். இந்த அரியலூர் மாவட்டத்தை இதே மருத்துவர் ஐயா குரு எல்லாரும் வேண்டுகோள் வச்சு இந்த பிரிச்சு இந்த அரியலூருக்கு மெடிக்கல் காலேஜ், அரியலூருக்கு இன்ஜினியரிங் கல்லூரி, அரியலூருக்கான சாலை வசதிகள் இன்னைக்கு நான் கேட்கிறேன், எந்த ஆட்சியில கொண்டு வரப்பட்டது? அதிமுக ஆட்சியில சாலை மறியல் பண்ணணும், இடஒதுக்கீடு கேட்டோம், நம்மளை காக்கை குருவிகள் சுடுவது போல சுட்டான். செந்துறை பகுதியில் மட்டும் 10,000க்கு மேற்பட்ட அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துடைய வன்னியர்கள் சிறை கொட்டடைகள் அடைந்து கிடந்தார்கள். மாவீரன் கால்வெட்டி குரு தலைமையில் எண்ணற்ற வழக்குகளை சந்தித்தார்கள். அப்படி சந்தித்த போது எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நிமிடம் கூட மருத்துவர் ராமதாஸ் ஐயா வன்னியர் அமைப்புகளையும் அழைத்து பேசவில்லை. 1989 ஆட்சிக்கு வந்த முத்தமிழறிஞர் கலைஞர் தான் வன்னியர் சங்கம் உள்ளிட்ட 23 அமைப்புகளை அழைத்து பேசி 108 சாதிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த சின்னம் உதயசூரியன். அந்த சின்னத்திற்கு பதில்தான் பானை சின்னம் இன்றைக்கு வாக்கு கேட்டு வருகின்றிருக்கிறது. என் அருமை உறவுகளே, நீங்க எண்ணி பாருங்க. ஒரு சிவசங்கரை என்கிற உங்க ஊர்ல பிறந்த, உங்க தொகுதியில பிறந்த, உங்க குடியில பிறந்த ஒருவன் தான் இன்றைக்கு இந்த நாட்டுடைய போக்குவரத்து துறை அமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொடுத்து அழகு பார்க்கிறார். நான் பாட்டாளி கட்சிக்காரங்க கேட்கிறேன், ஐயா நீங்க அங்க இருந்தா என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா நம்ம வர முடியாது. நம்ம சாய் சண்டை போட்டுக்கிட்டு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏக்கு மேல தாண்ட முடியாது. அதனால சிவசங்கரம் கூட 10 பேர் போய் 4 எம்எல்ஏ ஆகட்டும், இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்ம 2 ஒன்றிய 2 என்டி சேர்மன் ஆகட்டும், 2 பேராட்சி தலைவர் ஆகட்டும், நான் அண்ணன் திருமாவளவோட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆகிறேன். ஏன் உங்களுக்கு எரியுது? ஏன் உங்களுக்கு எரியுது? உங்க கூட நாங்க செய்வோம். நீங்கள் கூட்டணிக்கு பிஜேபி கூட்டணி வைப்பீங்க, காங்கிரஸ் வைப்பீங்க, அதிமுக வைப்பீங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நைட்டு 1 மணிக்கு பேச்சுவார்த்தையை முடிச்சு காலையில எடப்பாடி வீட்டுக்கு வராரு விருந்து சாப்பிடறதுக்கு. அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை போய் விடி கிளம்புற 5 மணிக்கு விருந்து சாப்பிட்ட வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தைலாபுரம் தோட்டத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் என்ன சொல்றேன், என் பாட்டாளி உறவுகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்ப நேற்றுக்கு பெண்ணாகரத்துக்கு தருமபுரிக்கு ஓட்டு கேட்க போனா இது செந்தூர பகுதியை சேர்ந்த 4 தம்பிங்க போயிட்டு வரும்போது வேப்பூர்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போட்டான். ஆக்சிடென்ட் ஆன 4 பேரை கொண்டு போய் காப்பாத்துறதுக்கு உயிரை மருத்துவமனையில சேர்த்து காப்பாற்ற போராடினது வேல்முருகன் கட்சி. ஆனா செந்தூர்ல அவன் ஏதோ அவனுக்கு பிடிச்ச கட்சியில போய் ஒரு எம்எல்ஏவா, எம்பியாவா, ஒரு மந்திரியாவா, ஒரு சேர்மனாவா, ஒரு பேராட்சி தலைவராவா, ஒரு ஊராட்சி குழு உறுப்பினராவா, கவுன்சிலராவா ஏதோ அரசு பதவிகளை பெற்று போய்ச்சிட்டு போறான். ஏன் தடுக்கிற? நீங்க உங்க 2ஆம் தர பேச்சாளர் விட்டு மேடையில பேசுறீங்க. வன்னியனுக்கு வாக்களிக்கவில்லை என்றால், எங்க ஐயாவுக்கு வாக்களிக்கவில்லை என்றால், எங்க ஐயா சொல்லுகிற வன்னியனுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் பாட்டாளிகள் வன்னியர்கள் வன்னியனுக்கே பிறக்கலன்றீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இங்க வேட்பாளர் பேர் என்ன? அண்ணன் சிந்தனை கார்த்திகாயினி வேலூர்ல இருந்து வந்திருக்காங்க. யாருக்கு பிறந்தவங்க? இப்ப நீங்க சொல்லணும். அவங்களும் ஒரு தலித்துக்கு பிறந்தவங்க தான். என் அண்ணன் திருமாவளவன் இருக்கிற அங்கனூர்ல எங்களுடைய தொல்காப்பியம் பெத்தெடுத்த பிள்ளை. அப்ப நான் கார்த்திகாயனுக்கு ஓட்டு போறதை விட அரியலூர் மாவட்டத்து பக்கம் நம்ம ஊரு புள்ள திருமாவளவனுக்கு ஓட்டு போடணும் போடுங்கன்னு கேட்க வந்திருக்கமா? இது தப்பா? இது தப்பா? இதே 10 வருஷம் முடி இதே திருமாவளவனுக்கு தம்பிக்கு ஓட்டு போடுங்க ராமதாஸ் ஐயா கூட்டு கேட்டாரு. அப்ப எல்லாம் விசில் அடிச்சான். அப்படியே வன்னியர் சங்கம் அக்கடி கூடிய காட்டலாம் சுத்தி. இப்ப எனக்கு எதிரா அண்ணன் திருமாவளவனுக்கு ஓட்டு கேட்க போறாரு, சிங்ஜாங்க போடுறாரு, கூச்சா தூக்குறாரு, ஜாதியை காட்டி கொடுக்கிறாரு, ஜாதியை விட்டு கொடுத்துட்டாரு. எங்கடா விட்டு கொடுத்த ஜாதிய? விட்டு கொடுக்கிறது பூரா நீங்களா? பிஜேபி கிட்ட விட்டு கொடுக்கிறீங்க. பிஜேபி நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற சமூக நீதி கட்சியை ஒரு சாதி வட்டத்துக்குள் நிறுத்தி, ஒரு மத வட்டத்துக்குள் நிறுத்தி, ஒரு RSS சித்தாந்த சங் பரிவார கும்பலுடைய கூட்டத்துக்கு மாற்றி உங்ககிட்ட இருக்கிற சமூக நீதி கோட்பாடு உள்ள இளைஞர்களையும் மூலச்சலவை செய்து சாதி பெருமை பேச வைத்து அவருடைய எதிர்காலத்தை பாழாக்காமல் அவர்கள் விடமாட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு தீய சக்தி பாரதிய ஜனதா என்பது. இது மறுக்க முடியுமா? இது என்னடி பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் அண்ணாமலைகளா எந்த கொம்ப
கேட்கிறேன். என் வீட்டுல வேலை செய்யறவன் இப்ப யாருக்கு 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் இருக்கு? விஜயநகர பேரரசுல இங்க வந்த ஏதோ நாயக்கர் குடும்பத்துக்கு அல்லது பெரிய ரெட்டியார் குடும்பத்துக்கு 1000 ஏக்கர் 500 ஏக்கர் இருக்கிறோம். நாம் உழைக்கிற சாதி. இந்த சாதி என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்றான். ஒரே தமிழர்கள் என்பது 15000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்க இருந்து சாதி? 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க இருந்து சாதி? சாதி வெறிய ஊட்டி, மத வெறிய ஊட்டி மக்கள் உணர்வுகளை கூறு போடுறோம். பாருங்க, இப்ப நம்ம வன்னிய சாதியில பிறந்தவர் தான் யாரு? விக்கிரவாண்டி எம்எல்ஏ. முதலமைச்சர் வராரு, பூஜை எம்எல்ஏ. மேடையில எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். நானும் சிந்தனை திரும்ப எல்லாரும் இருக்கிறோம். வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு. திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்றாரு. ஆம்புலன்ஸ் வர வச்சு கொண்டுட்டு போறோம். மறுநாள் காலையில வெறும் பணமா வீட்டுக்கு வராங்க. நாட்டுக்கே பெரிய முதலமைச்சர் அம்மா புரட்சி தலைவி. போயஸ்கார்ல சொத்து, கொடநாடுல சொத்து, தங்கம் ஆபரணம், 10,000 புடவை, 10,000 செருப்பு, வைர ஒட்டியான எல்லாம் இருந்து ஆடம்பரமா இருந்த அம்மா உடம்பு சரியில்லைன்னு அப்பளவுக்கு போனாங்க. வரும்போது வெறும் கை, மூக்குத்தி இல்ல, கொலுசும் இல்ல, எதுவும் இல்ல. என்ன இருந்துச்சு? வெறும் உடம்புதான். ஆக வாழ்கின்ற காலத்தில் மனித உறவுகளுக்குள் மாச்சரியம் இல்லாமல் அன்பு பாராட்டி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, நான் இப்ப கடலூர் மாவட்டத்தில் எனக்கு ஒரு பெருமை, ஏன் தமிழ்நாடு முழுக்க பெருமை. இங்க இன்ன வரைக்கும் எங்க சாமிநாதனுக்கோ, இங்க இருக்கிற இளைஞனுக்கோ, மாணவரனுக்கோ, எங்க பாலகிருஷ்ணன் பேசிட்டு போனார எந்த என் தோழனுக்கோ இந்த 12 ஆண்டு காலம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடங்கப்பட்ட பிறகு எங்கேயும் தலித்துகளுக்கும் மன்னியர்களுக்கும் சண்டை என்கிற போர்வையில் என்னோடு என்னை நம்பி வந்த உறவுகளுக்கு ஒருவனுக்கு கூட என் விடுதலை சிறுத்தைகள் என்னை புரிந்து கொண்ட தோழர்களால் SC ST என்கிற வன்கொடுமை வழக்கை சந்திக்க விடாமல் பார்த்துக் கொண்டேன். வேல்முருகன் என்ன சாதிச்சான்னா, திருமாவளவோட கூட்டணி வச்சு என்ன சாதிச்சா, 2 சமூகத்து இளைஞர்களை வெட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போகாம பாதுகாத்து இருக்கிறேன். நீங்க படிங்க, வேலைக்கு போங்க, சுயமா சம்பாரிங்க, நம்ம குடும்பத்தை பாருங்க, நம்ம புள்ளகுட்டியை பாருங்க, நாம சொந்த காலில் நின்று வாழணும் என்பதற்கு, வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு போராடுங்க. அதை விட்டுட்டு ஐயா கூட்டணி வச்சா நம்ம எதிரியா பார்க்கணும், ஐயா பிரிஞ்சா நம்ம உடனே வெட்டு குத்து நிக்கணும். இது என்ன அரசியல்? இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கு எவ்வளவு பணக்கசப்பு வரும்? முந்தானத்துக்கு வரைக்கும் திமுக அண்ணா திமுக எல்லாம் இருந்தான். இன்னைக்கு அண்ணா திமுக திட்டோன்னு திட்டான். நான் சொன்னங்க, இந்த 10.5% சட்டமன்றம் முடிகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நிறைவேற்றுறீங்க. இது கண்டிப்பா செல்லாது. அம்மா உட்காருங்க, கொஞ்ச நேரம் சாமிநாத ஊர்ல வந்தவங்களா உட்காருங்க. முக்கியமான செய்தியை சொல்றேன். 10.5% ஏத்தி தேர்தலில் ஓட்டு கேட்க வராங்க. இது கோர்ட்ல நாளைக்கு நிக்காது. அதனால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி, தமிழ்நாட்டில் அனைத்து சாதிகளின் கணக்கெடுப்பை நடத்தி, அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை கொடுத்தால் மட்டும்தான் அது கோர்ட்ல நிக்கும். அதான் உண்மையான சமூக நீதி அப்படின்னு நான் குரல் கொடுத்தேன். உடனே வேல்முருகன் ஜிம்ஜாம் போடுறான், ஜால்ரா போடுறான், எதிரி துரோகி ஜாதியை காட்டி கொடுத்தான், அப்படி இப்படின்னு என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசணும். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் எங்க சின்னையா சொல்றாரு, தேர்தலுக்காக எடப்பாடி எங்களை ஏமாத்தி முன்னாடி கொடுக்கல அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடியை பார்த்து அன்புமணி அவர்கள் கேட்கிறார்களே. இதைத்தான மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களே, அன்புமணி ராமதாஸ் அவர்களே, உங்களை பார்த்து அன்றைக்கு வேல்முருகன் கேட்ட போது வேல்முருகன் துரோகி என்று சொன்னீங்க. பேஸ்புக்ல என்ன எவ்வளவு இழிவாக ஏசுனீங்க, என் குடும்பத்தை தரக்குறவா பேசுறீங்க. அண்ணன் திருமாவளவோட எண்ணியை ஒப்பிட்டு மிக மோசமான அலுவலுக்கத்தக்க வார்த்தைகளால் பீம்ஸ் போட்டீங்க. இன்னைக்கு யாரா போறது உங்களை? நீங்க நினைச்சா கூட்டணி வைப்பீங்க, நினைச்சா பிரிவீங்க, நினைச்சா வன்னியர் பிரச்சனை கையில் எடுப்பீங்க, நினைச்சா வன்னியர் இடஒதுக்கீடு வரும். 43 ஆண்டு காலமாக அந்த பிரச்சனையை உயிரோட்டமாக வைத்து அரசியல் செய்வதற்கு பயப்படுவதை தவிர இங்கே அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் வாழ்கின்ற அப்பாவி இந்த வன்னிய இனத்தினுடைய பிள்ளை செல்வங்கள் முன்னேற்றத்திற்கு என்ன செய்வீங்க நான் கேட்கிறேன். இங்க இருக்கிற அரியலூர் சிமெண்ட் ஆலைகளை மிரட்டி சிமெண்ட்களையும் கம்பிகளையும் கொண்டு போய் அங்க கல்லூரி கட்டினீங்க. எல்லா வன்னிய பிள்ளைகளை இலவசமா படிக்கணும். நீங்க தமிழ்நாட்டிலே அங்கதான் அதிகமா பீஸ் வாங்குறீங்க. இது யார் கேட்கறது? பாவம் எங்க வைத்து கேட்ட உடனே மாவட்ட செயலாளர் டிஸ்மிஸ். இப்ப அவருக்கு டம்மி வன்னியர் சங்க செயலாளர். நினைச்சா திருமாவளவன் உடனே தூக்கி போடு, அவன் சரியில்லை, ஆலையில காசு வாங்கிட்டான். யார் நான் சொல்றது? பாமக திருமாவளவன் துணை பொதுச் செயலாளர். உடனே அவனை எடு. அப்புறம் யாரும் இல்லன்னா உடனே இன்னைக்கு திரும்பி அவனை கூட்டு பொறுப்பு. ஏன் நான் கேட்கிற, திருமாவளவன் வைத்தி கொஞ்சம் சுயமா சிந்திங்கப்பா. பாவம்பா, எவ்வளவு நாளுக்குப்பா நம்ம கொத்தடிமையா இருக்குது ஒரு குடும்பத்துக்கு? எவ்வளவு நாளைக்குப்பா இருக்கிறது ஒரு குடும்பம்? நான் கேட்கிறேன், சமூக நீதி வாங்கி கொடுத்துட்டு நாங்க வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுங்க. என்னுடைய சொந்தக்காரர் ராமசாமி படையாச்சரு, கோவிந்தசாமி கட்சியாளர், சிஎன்ஆர், ராமூர்த்தி, வன்னி அடிகளாரு எல்லாரும் சேர்ந்து 80 வச்ச கோரிக்கை வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு, மத்தியில 2% இடஒதுக்கீடு. ஏன் இத்தனை ஆண்டு காலம் அன்புமணி, பொன்னுசாமி, தலித் ஏழுமலை,
எல்லா பேரும் மந்திரியா இருந்தா என்னைக்காவது மத்தியில 2% இடஒதுக்கீட்டை பத்தி பேசிருப்பீங்களா? பேச மாட்டீங்க. நாங்க இன்னைக்கு திமுக கூட்டணி வச்சா என்ன அவ்வளவு திட்டுறான். நான் கேட்கிறேன் உங்களை பார்த்து, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் இருக்கின்ற போது ஐயா சின்னையாவுக்கு கல்யாணம் யார் பண்ணி வச்சா? சொல்லுங்க, தீகா சொல்லுங்க, யார் பண்ணி வச்சா? கலைஞர். எங்க ஐயாவுடைய பெரிய பொண்ணு காந்தி அக்கா, நான் இன்னைக்கு அக்கான்னு மதிக்கிறேன், எங்க அக்காவுக்கு கல்யாணம் யார் பண்ணி வச்சா? கலைஞர். எங்க சின்ன அக்கா காந்தி ஐயாவுடைய பொண்ணு, அதுக்கு யாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சா? கலைஞர். தொட்டதெல்லாம் தொடங்கும் கலைஞர், முத்தமிழ் அறிஞர். இடஒதுக்கீட்டு கொடுத்த உடனே நான் சொன்ன இடஒதுக்கீட்டு பேசுறேன் இல்ல, 21 பேர் உயிர்கள் தெத்து சுட்டு போட்டான் போலீஸ், செத்துட்டான், ரத்தத்தை நாவால நக்கி செத்தான். அந்த செத்து போன தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கிடையாது. இதே தோழர் சிந்தனை செல்வர்களுக்கு தெரியும். இடஒதுக்கீட்டு போராளிகளுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மணிமண்டபம் அமைத்து தந்தவர் வேல்முருகனுடைய வேண்டுகோள். அதோடு இல்ல, அந்த தாலி எடுத்த குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வேண்டும் என்று மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் இடத்தில் வேண்டுகோள் வைத்து சட்டமன்றத்தில் கனிவோடு பரிசீலித்த மாண்புமிகு தளபதி முதலமைச்சர் அவர்கள் சொன்னார், வேல்முருகன் கோரிக்கை ஏற்கப்படுகிறது. இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் செத்து போன 21 குடும்பங்களுக்கும் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று அறிவித்தார் வேல்முருகன். முதலமைச்சர் அறிவித்தார், வேல்முருகன் வாங்கி கொடுத்தார். ஆனா நீங்க 43 ஆண்டு கால அரசியல் நடத்துறீங்க. அன்னைக்கு பேராசிரியர் தீரன் பேசி 3 லட்சம் ரூபாய் 3000 ரூபாய் வாங்கி கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீட்டு குடும்பத்துக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? நான் கேட்கிறேன், அந்த இடஒதுக்கீடு 20% இடஒதுக்கீடு 108 சாதிகளுக்கு அதிமுக அரசு சுட்டு படுகொலை செய்தது. அதிமுக அரசு போட்ட 1.5 லட்சம் வன்னியர்களான வழக்கை திரும்ப பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த நன்றிக்காக இன்னைக்கு சிவசங்கரன் திமுக இருக்கிறார், இன்னைக்கு எம்ஆர்கே திமுக இருக்கிறார். இந்த ஒன்றிய என்ன சாதியோ தெரியாது, திமுக இருக்கிற சில பணியாச்சு திமுக இருக்கிறா, இருந்துட்டு போட்டோம். அதுல என்ன உங்களுக்கு குறையுது? இன்னைக்கு எழுதுறாங்க, இந்த தேர்தலில் பாமக கூட்டணிக்கு ஆதரவளிக்காதவன் எவனும் வன்னியனுக்கு பிறக்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியில் சேராதவன் எவனும் வன்னியனே ஒரிஜினல் வன்னியன் இல்லையா? அப்ப இன்னைக்கு கடலூர்ல நானு சிந்தனை திருமா எம்ஆர்கே அண்ணன் கணேசன் எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி ஜெயிக்க வைக்க போறமே டாக்டர் விஷ்ணு பிரசாத் ஒரு சொந்த மச்சான், அவர் காங்கிரஸ் இருக்கிறாரு. அன்புமணி ஐயா உங்க சொந்த சித்தப்பா டாக்டர் எழில மதிமுக இருந்தாரு. உங்க சொந்த சித்தப்பா சீனு கவுண்டர் காங்கிரஸ் இருக்கிறாரு. அப்ப அவங்க எல்லாம் யாருக்கு பிறந்தாங்க? இத நான் கேட்டா நல்லா இருக்குமா? வேணாம் ஐயா, ஐயா விட்டுருங்க எங்களை. 43 வருஷமா ஒரே பல்லவி, எங்க ஐயா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு, எங்க ஐயா இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. எங்கயா வாங்கி கொடுத்தீங்க? 108 சாதிக்கு ஏன் தாத்தா ஏன் பாட்ட உருவாக்கின வன்னியர் சங்கம் அன்னைக்கு அறிவிச்சு நடத்தின போராட்டம். அதுல வந்து இடைச்சர்களா திண்டிவன நகர அமைப்பாளரா நீங்க சேர்ந்தீங்க. உனக்கு முன்னாடி 1700 896 நடத்திட்டு தியாகவல்ல வன்னியர் சங்கத்தை உருவாக்கின தென்னவராயர்கள் கச்சராயர்கள். சாதி சண்டைகள் கிடையாது. என் தாத்தா என் முப்பாட்டனுக்கு நடத்திட்டு தியாகவல்ல 1000 காணி என்னுடைய முன்னோர்களுக்கு சொத்து. எல்லா சொத்துக்களையும் ஏழை தலித்துகளுக்கும் மீனவர்களுக்கும் கொடுத்த வன்னியர்களும் நாயக்கர்களும் கொலைகளாக இரு சமூகங்களும் கட்டிப்பிணைந்து ஒற்றுமையோடு இருந்தான். செங்கல்வராய நாயக்கர் உயிரெழுதி வச்சிருக்கான். வன்னிய மக்களும் தாழ்த்தப்பட்ட பிரசாதி மக்களும் எங்கள் பள்ளியில படிக்கலாம், இலவசமாக விடுதிகள்ல தங்கலாம். இன்னைக்கு ஆள வந்தார் அறக்கட்டளை 1000 காணி சென்னை மெரினாவில் இருந்து மகாபலிபுரம் வரையிலும் இன்னைக்கு சென்னை மாநகர மக்களுக்கு கடலூர் கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைத்துக்கிற இடம் வன்னியருக்கு சொந்தமான இடம். அதே மாதிரி வன்னி அறக்கட்டளை சொத்தையும் சேர்த்த உடனே மருத்துவர் ஐயா என்ன செஞ்சாரு? இங்க வைத்தி திருமாவளவன் இல்ல மத்த ஒன்றிய செயலாளர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு வசூல் பண்ண கொடுத்தெல்லாம் எடுத்து போய் வன்னியர் அறக்கட்டளை உருவாக்கி என்ன பண்ணாரு? தான் பொண்டாட்டி பேர்ல சரஸ்வதி ராமதாஸ் அறக்கட்டளை உருவாக்கிட்டாரு. வேல்முருகன் என்ன கேட்டான்? இடஒதுக்கீட்டுல தான் ரத்தத்தையே நாவால நக்கி செத்து போனானே மாவீரன் தேசிங்கு, பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர், சித்தானி ஆறுமுக ஏழுமலகன்னு அந்த அப்பாவி போராளிகளின் பெயரை சூட்டுங்கள் என்று கேட்டேன். செய்யவில்லை. உடனே நான் துரோகி பட்டம் கட்டி வெளியேற்றப்பட்டேன். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் வன்னியர் சமூகமாக இருந்தாலும் சரி, தலித்து சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு என் தமிழ்ச்சாதி சமூகமாக இருந்தாலும் சரி, என் அன்புக்குரிய சிந்தனை செல்வன் சொல்வது போல் நான் தோழர் தமிழரசனையும் ஐயா புலவர் கல்வி பெருமாளையும் உலக தமிழினத்தின் ஒற்றை முகவரி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனையும் படித்து அரசியல் பயின்ற காரணத்தினாலே நான் ஒடுக்கப்பட்ட உண்மையான இந்த மண்ணின் பாட்டாளிகளாக இருக்கிற தலித்துகளோடு, வன்னியர்களோடு, பிரசாதி தமிழர்களோடு நான் கை குலுக்குகிறேன், கட்டி அணைக்கிறேன். என் சகோதரர்களே, நமக்குள் சந்தேகம் வேண்டாம். நான் சமாதானம் பேசுகிறேன். இதுல என்ன தவறு இருக்கு? எங்கேயாச்சும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பிரச்சனை வந்தா நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்றேன், நம்ம பேசி முடிச்சுக்கலாம்னு சொல்றேன். எஸ்சி எஸ்டி வழக்கு வேண்டாம்.
உடனே வன்னிய படிச்ச தலித் கிராமத்தில் இருக்கிற ஒரு 25 பேரை எடுத்து இவன் திருநாஷ்டவனுக்கு கொடுப்பான். அங்க ஒரு 25 பேர் திருநாஷ்டவனு, இங்க ஒரு 25 பேர் எஸ்சி எஸ்டி, 2 பேரும் செந்துறை கோர்ட்டுக்கு யாரு நடக்கா? குப்புசாமி வயரா, குப்புசாமி வயரா ஐயா இருக்க ஐயா. எத்தனை வருஷம்? 12 வருஷம் 15 வருஷம் கடலூர் ஜெயிலில் நிரம்பி கடந்தது. இதையெல்லாம் பார்த்து விட்டுதான் நான் ஒரு அரசியல் தெளிவோடு புரிதலோடு இந்த மண்ணில் தோன்றிய திருமாவளவன், அங்கலூரில் பிறந்த திருமாவளவன், ஒரு கடலூர் மாவட்டத்தில் மதுரை பகுதியில் கட்சி தொடங்கிய திருமாவளவன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் தலைவராக உயர்ந்து நிற்கிறதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு அகில இந்திய தலைவராக இருந்த மாயாவதி, கன்ஷிராம், ராம்விலாஸ் பாஸ்வான் போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இடத்தை நிரப்புகின்ற ஒரு மிகச்சிறந்த பேச்சாளனாக, மிகச்சிறந்த எழுத்தாளனாக, மிகச்சிறந்த வழக்கறிஞராக, மிகச்சிறந்த இதர பிற்படுத்தப்பட்ட வன்னிய மக்களின் மேல்கல்வி என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி உரிமையை நாடாளுமன்றத்தில் பேசி வாங்கி தந்த தலைவனாக இன்னைக்கு திகழ்கிறார். மாறி இருக்காரா இல்லையா? மனமாற்றம் அறந்திருக்கதா இல்லையா? வேல்முருகன் கொண்டாயா 80ல 70ல பிறந்த 80ல 87 சாதிக்கும் போது இங்க திருச்சிந்தனை சொல்ல சொன்னாரே. வன்னியர் சங்கத்தில் தீவிரமான வன்னிய வெறிய நாங்க ஆண்ட பரம்பரை, நாங்க இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட பரம்பரை. எங்க குரு சொல்வார்ல, சோழர் வன்னியர், சேரர் வன்னியர், பாண்டியர் வன்னியர், பல்லவர் வன்னியர் எல்லாத்தையும் கேட்டு விசில் அடிச்சான், கை தட்டின. ஒரு கட்டத்துல எப்படியா 4 பேர் வன்னியரா இருக்க முடியும்னு கேள்வி கேட்டாங்க. வேற ஒண்ணுமே செய்யல. ஒண்ணு சோழர் இருக்கணும், இல்ல பாண்டியனா இருக்கணும், இல்ல பல்லவனா இருக்கணும். எப்படிங்க 4 பேரும் வன்னியர்? அப்ப தமிழ்ச்சாதிகள் யாருமே இந்த நாட்டை ஆளலையான்னு கேட்ட கருத்து முரண்பாடு வெடிச்சுது. ஆக எனக்கான பகுத்தறிவு, எனக்கான சிந்தனை, எனக்காக சுயமாக கேள்வி கேட்கும் திறன் வருகின்ற போது பாட்டாளி மக்கள் கட்சியில் கேள்வி கேட்டேன். இடஒதுக்கீட்டில் செத்து போன தியாகிகளுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன். ஏன் அம்மா பெயரில் அறக்கட்டளை வைத்தீர்கள் என்று கேட்டேன். ஏன் ₹1 கட்டணம் வாங்க மாட்டேன் என்று சொன்னீர்களே, ஏன் வாங்குகிறீர்கள் என்று கேட்டேன். இதை தவிர நான் என்ன கேட்டேன்? இன்றைக்கு 4 பேர் செத்துட்டான, 4 பேருக்கு 40 லட்சம் ரூபாய் குடும்பத்து அந்த தாய் இருக்கப்பட்ட தாய்மார்களின் கண்ணீரை துடையுங்கள் என்று சொல்லுகிறேன். ₹1 கிடையாதுங்க. சாவுக்கு கூட வரலங்க ஐயாவும் சின்னையாவும். பாவங்க அந்த 4 குடும்பம். ஐயா உங்க மருமகள் சின்னையா, உங்க மனைவி தருமபுரியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செந்துறை பகுதியிலிருந்து இந்த அரியலூர் மாவட்டத்திலிருந்து கொடி கட்டிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு வேன் எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு தருமபுரியில் ஓட்டு கேட்டுட்டு திரும்பி வரும்போது செத்து போனானே அந்த குடும்பம் இன்றைக்கு அனாதை அடிக்கிறது. அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற ஐயா என்று கைகூப்பி கேட்கிறேன். இதான் நான் கேட்டேன். இப்படிதானே கேட்கிறேன். இடஒதுக்கீட்டு போராளிகள் குடும்பத்தை வாழ வையுங்கள் என்றுதானே நான் கேட்டேன். அவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள் என்றுதானே கேட்டேன். என்னை தூக்கி எறிந்தீர்கள். நான் கவலைப்படவில்லை. நான் புரிந்து கொண்டு ஜனநாயக சக்திகளோடு நான் துணை பிடிக்கிறேன். திராவிட கழகத்தின் ஆசிரியர் வீரமணியோடு கைகோர்க்கிறேன். எங்க அண்ணன் குளத்தூர் மணியோடு கைகோர்க்கிறேன். கோவை ராமகிருஷ்ணோடு கைகோர்க்கிறேன். என் அண்ணன் திருமாவோடு கைகோர்க்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்க்கிறேன். இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்டுகளோடு கைகோர்க்கிறேன். இஸ்லாமிய தோழர்களோடு கைகோர்க்கிறேன். கிறிஸ்தவர்களோடு கைகோர்க்கிறேன். நாம் வாழ்கின்ற காலத்தில் மனிதர்களாகிய நாம் வெறுப்பரசியல் செய்யாமல், வெறியரசியல் செய்யாமல், மத அரசியல் செய்யாமல் ஒரு பண்பட்ட புரிதல் உள்ள சமத்துவ சமூக நீதிக்கான அரசியல் செய்வோம் என்று சொல்லுகிறோம். ஏன் திமுக கூட்டணிக்கான திருமாவுக்கு வாக்களிக்கணும்? அண்ணன் திருமா தலைமையிலான தலைவர் தளபதி தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் டெல்லியில தாய்மார்களை உங்களுக்கு சொன்ன விடுபட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் இன்றைக்கு திமுக தலைமையிலான இந்த கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைகின்ற போது, இந்தியா கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைகின்ற போது, மோடி வீட்டுக்கு போகின்ற போது என் தாய்மார்களின் சுய வருமானத்தை பெருக்குவதற்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதோடு இல்ல, இந்த அரியலூர் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் கல்வியில் 1175 மதிப்பெண் எடுத்து எம்பிபி சீட்டு கிடைக்காமல் 8க்கு 10 வீட்டில் வாழ்ந்து தாயோடு அண்ணனோடு தங்கையோடு படுத்து உறவாடி ஒரு கிறிஸ்துவ மிஷனரி பள்ளியிலே படைத்து 1175 மதிப்பெண் எடுத்தும் மருத்துவம் ஆக முடியாமல் செத்து போனாலே என் தங்கை அரியலூர் அனிதா. அந்த அனிதா போன்ற 1000 அனிதாக்களின் எதிர்கால கனவுகள் நனவாக வேண்டும் என்று நீட்டை ஒழிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற கூட்டணி இந்த பாட சின்னம் இருக்கிற கூட்டணி. அடுத்தது என்ன? எனது அருமை உறவுகளே, உங்களுக்கு தெரியும், அரியலூர் கட்சிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விடுதலை சிறுத்தை தோழர்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த டோல்கேட்டுன்னு ஒண்ணுங்க இப்ப கூட போடுறாங்க. பெரம்பலூர்ல, அரியலூர்ல, சென்னையில நீங்க எங்க போனாலும் டோல்கேட்டுங்க. போகும்போது 100 கொடுக்கணும், வரும்போது 100 கொடுக்கணும். காசு கொடுக்கலன்னா வண்டி நிறுத்துவான். அங்க இருக்கிற குண்டை வச்சு உள்ள இருக்கிறவங்க அடிப்பான். இன்றைக்கு வேல்முருகன் பிரதான கோரிக்கையான தமிழ்நாட்டில் இருக்கிற 64 சுங்கச்சாவடிகளை அடித்து உரைத்து தூக்கி எறியப்படும் என்று அறிவித்திருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கை. பானை சின்னம் வெற்றி பெற்றால் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும். தாய்மார்களுக்கு கிடைக்கின்ற முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை, அனைத்து தொகைகளும் இரட்டடிப்பு மதிப்பாக உயர்த்தி தரப்படும். உங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு வாங்கிய வங்கிகளிலே, தேசிய வங்கிகளிலே, கூட்டுறவு வங்கிகளிலே நீங்கள் வாங்கியிருக்கிற அனைத்து கல்வி கடன்களும்
ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறது இந்த பானை சின்னம் கூட்டணி. நம்முடைய சமுதாய பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டங்கள் மத்திய அரசு பதவிகளிலே, மாநில அரசு பதவிகளிலே இந்த மண்ணின் மைந்தர்களான பூர்வீகுடி மக்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் இயற்றப்படும். இப்படி அடுக்கடுக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி 12 ஆண்டு காலமாக எந்த கொள்கைகளை முழக்கங்களை முன்வைத்து களத்தில் இறங்கி போராடியதோ அத்தனையும் திமுக தலைமையிலான நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக தந்திருக்கிறார்கள். இங்கே நூற்றுக்கணக்கான பக்கங்களிலே என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம் என்பதை மிக அறிவாக புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் என் தாய்மார்கள் வீட்டுக்கு போகணும், சோறாக்கணும், அங்க நம்மால டாஸ்மார்க் அடிமையான புருஷனோ பிள்ளையோ இருந்தானா எங்கடி போனா வேல்முருகன் கட்சிக்காக போயிட்டு இவ்வளவு லேட்டா வரணும் உங்ககிட்ட சண்டைக்கு வருவான். என் சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்னு எனக்கும் தெரியும். அதனால நான் சீக்கிரம் முடிக்கணும்னு விரும்புறேன் என் தாய்மார்களே. அதனால் நான் ஒரு சமூக மாற்றத்திற்கு, ஒரு சமூக புரிதலுக்கு இந்த இரண்டு பெரும் சமூகங்களும் சாதி சண்டைகள் ஊடாக தங்களுடைய பொருளாதார வாழ்வை, வம்பு தும்புகளை, வழக்குகளை சுமந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அண்ணன் திருமாவர்களுடைய அந்த தலித் மக்களை, அந்த இளைஞர்களை, அந்த தாய்மார்களை ஒரு அறிவு புரட்சி உள்ளவர்களாக, சிந்திக்க தூண்டுவர்களாக, எங்கேயோ அங்க ஒன்னு ரெண்டு தப்பு இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல, அதையே பெரிதாக்க கூடாது. ஏன் இந்த நம்ம அண்ணன் தம்பி 5 பேர் ஒன்னாவா இருக்கிறோம், ஒரு கிராமத்தில் நம்ம 8 சண்டை போட்டுக்கல. ஆக எங்கேயாவது ஒரு முறை அது போல வந்தால் ஊர் பெரியவர்களிடத்திலே, 2 சமூக பெரியவர்களிடத்திலே எடுத்து பேசி சண்டைகள் இல்லாத ஒரு சமுதாயம் படைத்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடு. நான் கேட்கிறேன், நம்ம அண்ணன் சிவசங்கரன் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறாரு. எந்த ஆதி திராவிடரும் தலித்துகளும் வாக்களிக்காமல் அவர் மந்திரியாக முடியுமா? சரி, நம்ம அண்ணன் திருமாவளவன் வன்னியர்கள் வாக்களிக்காமல் எம்பி ஆக முடியுமா? வேல்முருகன் வெறும் வன்னியர்கள் மட்டும் போட்டு எம்எல்ஏ ஆக முடியுமா? நீ வேல்முருகன் எம்எல்ஏ ஆகணும்னா என் உழைக்கும் உண்மையான பாட்டாளி வர்க்கம், விடுதலை சிறுத்தைகள் எனக்கு வாக்களிக்க வேண்டும். என் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சிவசங்கரன் மந்திரி ஆகணும்னா என் உழைக்கும் தாய் திராவிட, என் கலைபறித்த என் தாய்மார்கள் அந்த கைகளோடு வந்து எனக்கு வாக்களிக்க வேண்டும். எனக்கு ஏர் ஓட்டிய, எனக்காக உழைக்கிற, கதிர் சுமந்த, எனக்கு 3 வேளை உணவுக்கு என்னோடு உழைத்திட்ட அந்த பாட்டாளிகளை எதிரியாக பார்க்காமல் என் சக தோழனாக, என் சக நண்பனாக, என் சக தமிழ்குடியாக பாவித்து நாம் சாதி சண்டைகள் இல்லாமல் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அரசியல் அதிகாரங்களை கைப்பற்றுவோம். எங்கேயோ இருக்கிற பாரதிய ஜனதா சங் பரிவார கும்பல்கள் மோடிஜி வாழ்க என்று நம்ம வீட்டுல எழுதலாம், 2000 அப்பாலுக்கு இருக்கிற மோடி பேரை நம்ம வீட்டுல எழுதலாம், நம்ம அங்க ஒரு திருமா பேரை ஏங்க எழுதக்கூடாது? கொஞ்சம் சிந்திங்க. எங்கேயோ இருக்கிற வேலூர்ல இருந்து வர்ற அம்மையாருக்கு ஓட்டு போடலாம், ஏங்க நம்ம அண்ணன் திருமாவுக்கு ஓட்டு போடக்கூடாது என்பதை நீங்கள் கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்திங்க. அதனால் இந்த இருபெரும் சமூகங்களும், இந்த தமிழ் சமூகங்களும் ஒற்றுமையாக இருந்து நாளைய தமிழ்நாட்டிற்கான அரசியல், சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், பாட்டாளி அரசியல், நீட்டு ஒழிப்பு, தொழிலாளர் பிரச்சனை, விவசாயிகள் உற்பத்தி செய்யற முந்திரி கோட்டையிலிருந்து, பலாப்பழத்திலிருந்து, வேர்க்கடலிலிருந்து, நெல் பயிர்கள் இருந்து அனைத்திற்கும் நியாயமான கட்டுப்படியான மினிமம் பிரைஸ் விலை இன்றைக்கு தரப்படும் என்று அறிவித்திருக்கிறது இந்த கூட்டணி என்பதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க எல்லாம் முந்திரி தோப்புக்காரன், எனக்கு 100கணக்கான ஏக்கர் முந்திரி தோப்பு இருக்கு. ஒரு மூட்டை முந்திரி கோட்டையை பொறுக்கிறதுக்கு நம்ம கண்ணு பூத்துறோம். 10,000 ரூபாய் விலை நிர்ணயம் இருக்கா? இல்ல. 6,000 ரூபாய் விக்குது, 5,000 ரூபாய் விக்குது, 4,000 ரூபாய் விக்குது. ஆக நாம் உற்பத்தி செய்கின்ற வாழை, முந்திரி, மணிலா, நெல்லுக்கு ஒரு நியாயமான கட்டுப்படியான விலை கிடைப்பதற்கு தாய்மார்களை 10 ஆண்டு காலத்தில் மோடி 400 ரூபாய் வித்த சிலிண்டர் இன்னைக்கு எவ்வளவு விக்குது? 1000, அம்மா சொல்றாங்க 1200. பெட்ரோல் இன்னைக்கு 40 ரூபாய் வித்த பெட்ரோல் இன்னைக்கு என்ன விலை? 105 ரூபாய். டீசல் இன்றைக்கு 38 ரூபாய், 39 ரூபாய் வித்த டீசல் இன்னைக்கு என்ன விலை? அரிசி என்ன விலை? 50 ரூபாய் ஒரு கிலோ. மூட்டை 1500 ரூபாய். பருப்பு என்ன விலை? வேர்க்கடலை என்ன விலை? நம்ம ஊர்ல அரியலூர் மாவட்டத்தில் எங்கேயாச்சும் நம்ம விவசாயம் செஞ்சு வேர்க்கடலை போட்டு, நெல்லு போட்டு, வெள்ளு போட்டு, கொள்ளு போட்டு அறுவடை செய்வதற்கு, நாம் சுயகால வாழ்ந்த விவசாயிகளை வயிற்று அடிப்பதற்கு அரியலூர் சிமெண்ட் ஆலைகள் வந்து இந்த மண்ணை பாழாக்கி விட்டால், எதிர்மை தாய்மார்களை பாழாக்கிட்டான். கேட்க நாதி இல்ல. இந்த அரியலூர்ல பிறக்கிற அரியலூர் மாவட்டத்தில் எம்எல்ஏ இல்ல, சட்டமன்றத்தில் 3 முறை அரியலூர் மாவட்டத்து மக்களுக்காக பேசியவன் வேல்முருகன், குரல் கொடுத்தவன் வேல்முருகன். இங்க இருக்கிற தோழர் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு தெரியும், அரியலூர் சிமெண்ட் ஆலை முதலாளிகளால் என் மக்கள் படுகிற துயரங்கள், துன்பங்கள். கல்லூரிக்கு போற பொண்ண லாரி ஏத்தி கொண்டுறான், ஸ்கூலுக்கு போற பொண்ணு அப்பா கூட்டிட்டு போறா, அப்பாவையும் புள்ளையும் சேர்த்து நசுக்கி போட்டு சாவடிச்சிடறான். கட்டுப்பாடற்ற லாரி, டாரஸ் லாரிகள், வெள்ளை சுண்ணாம்பு சுரங்கங்கள் என்கிற பெயரில் சுரண்டான். பெரும் பணக்கார நிறுவனங்கள் கேட்பதற்கு நாதி இல்லை. கேட்டவன் வேல்முருகன், சட்டமன்றத்தில் பேசியவன் வேல்முருகன், களத்தில் இறங்கி போராடியவன் வேல்முருகன். ஆகிய தாய்மார்களே,
உங்கள் மண்ணின் வளங்காக்க, உங்கள் வேலைவாய்ப்பு உரிமை காக்க களத்தில் இறங்கி போராடுகிற அண்ணன் திருமாவும் வேல்முருகனும் சிவசங்கரனும் கைகோர்த்து கேட்கிற, ஒருவேளை இந்த ஜெயங்கொண்டம், குன்னம், அரியலூர் தொகுதியில கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிச்சுன்னா பாவம் யாரையும் மிரட்டாத, உருட்டாத, கட்ட பஞ்சாயத்து பேசாத, ரவுடிஸும் பேசாத ஒரு சாஃப்டான அமைச்சராக இருக்கிற அந்த சிவசங்கரன் பதவிக்கே ஆபத்து வந்துருங்க. தாய்மார்களை கையெடுத்து கூப்பிடுறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவிச்சிருக்கிறார், சிவசங்கரன் உன்னுடைய 3 தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே அண்ணன் திருமாவர்கள் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் உன் மந்திரி பதவி காலி என்று எச்சரித்திருக்கிறார். நம்ம சொந்த, நீங்களா ரொம்ப சாதி பாசம் உள்ளவங்க தானே, உங்க சொந்தக்கார மந்திரி பதவி போக விடுவீங்களா? விடுவீங்க? விட்டாதீங்கம்மா, கையெடுத்து கும்பிடுறோமா. ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நமக்கு கிடைச்சிருக்காங்க, கையெடுத்து கும்பிடுற, விட்டுறாதீங்க. அதே மாதிரி அங்க எம்ஆர்கே பதவி காலின்ட்டாரு. இப்ப 2 மந்திரிக்கும் போட்டி. இந்த 3 தொகுதியில் அதிக ஓட்டா அல்லது அங்க எம்ஆர்கே அதிக ஓட்டா? ஸ்டாலின் போட்டி வச்சிருக்காரு. போட்டியில 2 மந்திரியும் ஜெயிக்கணும், 2 படையாச்சும் மந்திரியா இருக்கணும். இந்த சமூக நல்லிணக்கம் கடைபிடிக்கணும். எனக்கு அதான் வேணும், எனக்கு அதான் வேணும். எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். எனக்கு எங்க சிந்தனை எம்எல்ஏ இருக்கிறாரா, வேல்முருகன் எம்எல்ஏ இருக்காரு, சிவசங்கரன் எம்எல்ஏ இருக்காரா, இங்க உட்கார்ந்து யாராவது ஒரு பாட்டாளி நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறாங்களா? எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த குரலற்ற மக்களின் குரலா ஒலிக்கணும், இந்த மக்களுக்காக பேசணும். இதே எங்கள் சாமிநாதன் தலைமையில் இங்கே வந்து இருக்கிற அரியலூர் இந்தியா சிமெண்ட், சங்கர் சிமெண்ட் ஆலைக்கு முன்பாக நான் போராடினேன். பஞ்சாயத்து தலைவர்களை கைது செய்த போது தட்டி கேட்டேன். இப்போது அரசு உரிமை குழு தலைவராக வந்து இந்த சுண்ணாம்பு ஆலைகளால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஓ, ஆர்டிஓ, சப் கலெக்டர், கலெக்டர் எல்லா அதிகாரிகளையும் கூட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினேன். இங்க வாழ்கின்ற இந்த மக்களின் வாழ்வுரிமையை இப்படி பறிக்கின்றீர்களே, பணக்கார நிறுவனங்களுக்கு ஆதரவாக போராடுகிறவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்றீர்களே, இது நியாயமாக என்று கேள்வி எழுப்பினேன். உங்களுக்காக கேட்பதற்கு உங்களில் ஒருவன் வேல்முருகன் என்பவர் பக்கத்தில் பண்ருட்டில் இருக்கிறான். ஒரே எல்லதான், ஒரே எல்லதான். அடுத்த தப்புட்டி என் ஊர் தான். இது செம்மு. நம்முடைய இங்க இருக்கிற செந்தூரை மேரி பக்கத்துல முந்திரி காடு தான் என் ஊரும். காடாம்புலியூர், புலியூர் எல்லாம் முந்திரி காடு ஊரு. உங்களுக்கு நிறைய சம்பந்தி சொந்தங்களா இருக்கு. அதனால நான் சொல்றேன், நான் சாதி வெறிய ஊட்ட வரல, சாதி கலவரத்தை ஊட்ட வரல. ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி தேர்தல் அரசியல் களத்தில் நாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நம்முடைய பிள்ளை செல்வங்களை படிக்க வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு உரிமையை பெற்று நாம் சுயகாலில் வாழ்வதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திமுக தலைமையிலான 40 இடங்களையும் பிடித்து டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நீட் ரத்து செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். சுங்கச்சாவடிகள் ரத்து செய்யப்படும் என்று இருக்கிறார். மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து செருப்பு தைக்கணும், செருப்பு தைக்கணும், லெட்டின் கட்டணும், லெட்டின் கட்டணும், விவசாய வேலை செய்யணும், ஆச்சாரிய வேலை செய்யணும், புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அடுக்கடுக்கான எண்ணற்ற திட்டங்களை அறிவித்திருக்கிற ஒரு ஜனநாயக மாண்புள்ள அரசியல் கட்சிகள் ஒன்று கூடி தேர்தலிலே களத்திலே காண்கிறார்கள். அங்கே சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் அப்பாவி இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிற, மாட்டு கரியின் பெயரால் அப்பாவி இஸ்லாமியர்களை கொன்று குவிக்கிற ஒரு மோசமான பாசிச சங் பரிவார கும்பல்கள் இந்த நாட்டை ஆள துடிக்கின்றார்கள். மீண்டும் 3வது முறை மோடி இந்த நாட்டுக்கு பிரதமராக வந்தால் இந்தியாவை எவனாலும் காப்பாற்ற முடியாது. நான் சொல்லலங்க, இந்திய நாட்டின் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகரன் சொல்லுகிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே டாக்டரேட் படித்தவன், பிஹெச்டி படித்தவன், பொருளாதார பட்டம் பெற்றவன், மிகப்பெரிய அறிவாளி என்று போற்றப்படுகின்ற நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகரன் நேத்திக்கு சொல்லியிருக்கிறான், மீண்டும் மோடி இந்தியாவை ஆட்சி செய்தால் இந்தியா சுடுகாடாக மாறும் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு வாய்ப்பளிக்க கூடாது. உங்கள் அனைத்து வாக்குகளையும் பானை சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் திருமாவளவனை வெற்றி பெற செய்து தமிழ்நாடு ஜனநாயக காப்போம். இன்னைக்கு இங்க வாக்குறுதி கொடுக்கிற செந்தூர பகுதியில் எங்கேயாவது வன்னியர் தலித்துகள் மோதல் ஏற்பட்டால் அண்ணன் சிந்தனை செல்வனை கூப்பிடுங்கள், அண்ணன் சேக்குவாராவை கூப்பிடுங்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய மாவட்ட செயலாளரோடு பேசுங்கள், அல்லது சாமிநாதனுக்கு தகவல் சொல்லுங்கள், ராஜாவுக்கு தகவல் சொல்லுங்கள், பகுத்தறிவுக்கு தகவல் சொல்லுங்கள், எங்கள் தலைமை நிலைய செயலாளரிடத்திலே தகவல் சொல்லுங்கள். உடனே நான் பேசுகிறேன். அண்ணன் திருமாவளவன் அண்ணா ஏதோ சின்ன புரிதல் இல்லாம நடந்து போச்சு, பானா SC/ST வழக்கு பாவண்ணா 5 வருஷம் கோர்ட்டுக்கு போய் அந்த குடும்பம் அழிஞ்சிரும்னா, இருக்கிற காகாணி அரகாணி வித்துருண்ணா, தாலி சரணையும் வித்துவாமா அந்த தாயி, அண்ணா பேசுனா பேசி சமாதானம் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஏற்பட்ட பிறகு அப்படி நூற்றுக்கணக்கான வழக்குகளை சமாதானம் செய்து காவல்துறை வேலைக்கு போக முடியாமல், அரசு பணிக்கு போக முடியாமல், ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாமல் தடையாக இருந்த எத்தனையோ வன்னிய இளைஞர்கள், ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் கூட என்னை வந்து அணுகி அண்ணன் திருமாவோடு பேசி நான் கேட்டபோது தாயுள்ளத்தோடு, ஐயோ நான் ஒண்ணு அப்படியேப்பட்ட ஆள் இல்லைங்க, நான் உடனே கூட்டு சொல்றேன், அந்த தம்பிகள் இருக்கிற வழக்குகளை சமாதானம் செய்து வைக்கிறேன் என்று செய்து வைத்த தலைவன் திருமாவளவன். ஆதலால் அவரை போய் பாருங்க, பேசுங்க, அணுகுங்க. அப்பதான் தெரியும் வேல்முருகன் எட்டையா இருந்துட்டு ஐயோ வேல்முருகன் பண்ருட்டில பெரிய ரவுடி,
அவன் மோசமானவன், அவன் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி திருமாவளவன் கிட்டே போகாம, அவரை போய் பார்க்காம, அவரோட பேசாம, அவரோட உரையாடாம, இன்னைக்கு திருமாவளவனுக்கு தலைமைக்கு கீழே இருக்கிற இங்க இருக்கிற சிந்தனை செல்வனாக இருக்கட்டும், ரவிக்குமார் ஆகட்டும், சேக்குவாராக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் நீங்க போய் பழகி பாருங்க, பேசி பாருங்க. எங்கேயோ விடுதலை சிறுத்தை கிராமத்துல ஒரு தம்பி 2 தம்பி மீசை முறிக்கிட்டு அவர் மாதிரி அப்படி பாத்துக்கிட்டு கொஞ்சம் சரக்கு உள்ள இறங்கிச்சுன்னா அவனா இருக்கிற வரைக்கும் அவனா இருப்பான். உள்ள கோட்டர் புல்லா போச்சுன்னா அவன் கொஞ்சம் ரோட்டுக்கு வருவான். அதே மாதிரி நாங்க சிங்கன்னு சொல்லிட்டு இதுவும் மீசை முறுக்கும், எங்கேயா 1-2 தான் அது மாதிரி ஏற்படும். ஆனா பெரும்பான்மையான அந்த ஆதி திராவிட மக்களுக்காக உழைக்கின்ற அடித்தளத்தில் இருக்கிற அந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்கிற அரசியல் புரட்சி அவர்களுக்கு ஏற்படுகிறதை தவிர, அரசியல் மாற்றம் ஏற்படுகிறதை தவிர, அரசியல் எழுச்சி ஏற்படுகிறதை தவிர அவர்கள் ஒருபோதும் சாதி வெறியோடு நடந்து கொள்வதற்கான திரும்ப அவர்கள் அரசியல் பயிரங்கத்தை நடத்தவில்லை என்பதை நான் அறிவேன். அதனால் நீங்களும் அவரை சென்று சந்தித்து அணுகி நாம் புரிந்து கொள்வோம், நாம் இணக்கமாக இருப்போம். எங்கேயாவது சமூக மோதல்கள் கலவரங்கள் ஏற்பட்டால் உடனே சம்பந்தப்பட்ட இரு சமூகத்தினுடைய பெரியவர்களும் பேசி தீர்த்துக் கொள்வோம். இன்னும் நமக்கு சாதி சண்டைகள் வேண்டாம், மத சண்டைகள் வேண்டாம். நாம் மனித நேயம் காப்போம், மனிதர்களாக வாழ்வோம். சமூக நீதி, சமத்துவ, சமநீதி கோட்பாட்டோடு நாம் ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நம்முடைய பிள்ளை செல்வங்களின் வாழ்வுரிமைக்கு, வேலை வாய்ப்பு உரிமைக்கும், கல்வி உரிமைக்கும் சேர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் ஒரு தாய்மார் கூட எழுந்திருக்காம அமைதி காத்திருக்காக உங்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களில் என் நன்றியை காணிக்கையாக்கி இந்த பானை சின்னத்திற்கு மறந்து விடாதீர்கள். பானை சின்னம், பானை சின்னம், அண்ணன் திருமாவின் வெற்றி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.